வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ரோஜா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஜா செடி நம்ம நல்ல செடியாக வாங்குறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போய் நாமளே பார்த்து ஹெல்த்தியான பிளான்ட்டாக வாங்கணும். அப்படி நம்மளுக்கு பக்கத்தில் நர்சரி இல்லைன்னா நாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், ரெண்டாவது ஆப்ஷன். அப்படி நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நாம் ஃபுல் சாயிலாக வாங்குறது தான் ரொம்ப நல்லது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காண்டி நம்ம ஹாஃப் சாயில், ரெடியூஸ் சாயில்னு வாங்குகிறோம். அது ரோஜா செடிக்கு நல்லது இல்லை. ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும்போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வரும். அதுலேயும் அவங்க ரெடியூஸ் ஆயில்னு சொல்லி சாண்டெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக சாண்டு போட்டு கொடுக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அந்த மாதிரி நான் வாங்கின செடி நிறையா காஞ்சிருச்சு. இதை காமிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வாங்கின செடி தான். இன்னும் நிறையா செடி காஞ்சிருச்சு. நான் இதுக்கு முந்தி வாங்கினதுலேயும் நிறையா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஃபுல் சாயில்னு தான் வாங்கினேன். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எதுவுமே எனக்கு வேஸ்ட் ஆகலை. எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. இது எல்லாமே நான் புதுசாக வாங்கி ரீபாட் பண்ண பிளான்ஸ் தான். எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வளருது, ரெடியூஸ் சாயில் வாங்கினதை தவிர. அப்புறம் நம்ம இதுக்கு சாயில் ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். சாண்டு 1 பங்குனா 2 பங்கு கோகோபிட், 2 பங்கு கம்போஸ்ட் போடணும். அப்போ தான் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். ரோஸால் ஈஸியாக வளர முடியும். பாட்டில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கணும். 10-15 ஹோல்ஸ் கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் தண்ணி நிற்காமல் ஈஸியாக வளரும். ஃபர்டிலைசர் வெரைட்டியாக மிக்ஸ் பண்ணி 10 டேஸ்க்கு ஒருக்க கொடுத்துட்டே இருங்க. ரோஸ் பிளான்ஸ் 100% சக்ஸஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.